நான் இப்ப சொல்லப் போற 2 ஹேர் ஆயில் மட்டும் போதும். இந்த 2 ஹேர் ஆயில வந்து நீங்க யூஸ் பண்றனால, உங்களுக்கு ஏற்படுற ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகுறது மட்டும் இல்லாம, ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து இந்த 2 ஹேர் ஆயிலுமே சப்போர்ட் பண்ணுது. அந்த 2 ஹேர் ஆயில் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில், வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில். இந்த வீடியோல இந்த 2 ஹேர் ஆயிலோட கம்பேரிசன் பார்ப்போம். இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில வந்து ஆனியன் சீட் ஆயில், ரெட் என்ஷியல், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இது மாதிரியான மாடர்ன் இன்கிரீடியன்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து ஜென்ரலா எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும், ஒரு நியூ ஹேர் குரோத்தை வந்து ப்ரோமோட் பண்றதுக்கும் இதை வந்து ஜென்ரலா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில உள்ள கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் சீட் ஆயில், ரெட் என்ஷியல், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், பிரிங்ராஜ், ஆம்லா. இந்த ஹேர் ஆயில உள்ள ஒவ்வொரு கீ இன்கிரீடியன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற ஹேர் கேர் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுது. எந்தெந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹேர் ஆயில உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா, ஆனியன் சீட் ஆயில். இந்த ஆனியன் சீட் ஆயில் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலம் நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும், ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த ஆனியன் சீட் ஆயில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ரெட் என்ஷியல் கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசா பிளட் சர்க்குலேஷன் இல்லாம கிளாக் ஆயிருக்கும். அப்படி ஏற்படுற கிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பிளாக் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் என்ஷியல் கீ இன்கிரீடியன்ட்ஸோட ஒர்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா டென்சிட்டியாவும் திக்காவும் growth ஆகிறதுக்கும் இந்த ரெட் என்ஷியல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ஆல்மண்ட் ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கறதுல இருந்து நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தா growth ஆகிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து கேஸ்டர் ஆயில். இந்த கேஸ்டர் ஆயில் கீ இன்கிரீடியன்ட்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது. நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற இந்த ட்ரைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில்ல உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ். இந்த பிரிங்ராஜ் தான் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கிங் ஆஃப் ஹேர்னா இந்த பிரிங்ராஜை சொல்லலாம். இந்த பிரிங்ராஜோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிங்ராஜ் கீ இன்கிரீடியன்ட்ஸோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து ஆம்லா ஆயில். இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர்லலாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கரேஜ் இருக்கும். அப்படி ஏற்படுற அந்த பிரேக்கரேஜ்லாம் ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுற இந்த ப்ரீமேச்சர் கிரேயிங்லாம் ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த ப்ரீமேச்சர் கிரேயிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜே ஆகாம முன்கூட்டியே வந்து முடியல் நரைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி முன்கூட்டியே ஏற்படுற நரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா திக்காவும் ஷைனாவும் growth ஆகிறதுக்கு இந்த ஆம்லா ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஓவராலா என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணா நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷைனா இருக்கும். ஹேர் பார்த்தீங்கன்னா growth ஆகும்போது ரொம்ப ரொம்ப திக்கா வந்து growth ஆகும். இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயிலை வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து கொடுத்துரும். இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கிரேசியா இருக்கு. நான் கிரேசினா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயிலை நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாம குயிக்கா வந்து அப்சர்வ் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து என்னவா இருந்தாலும் உங்களால இந்த ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆனியன் பிளாக் சீட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில் இது மாதிரியான கீ இன்கிரீடியன்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயிலை வந்து ஜென்ரலா எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணவும் இந்த ஹேர் ஆயிலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் இந்த ஹேர் ஆயில உள்ள கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் பிளாக் சீட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஜோஜோபா ஆயில், கோகோனட் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில உள்ள ஒரு கீ இன்கிரீடியன்ட்ஸை சொல்லலாம். இந்த ஒவ்வொரு கீ இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற இந்த ஹேர் ஃபால் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுது. எந்தெந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆனியன் பிளாக் சீட் ஆயில் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய ஹேர் லாசஸ், நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய ட்ராண்ட்ரஃப், ட்ரைனஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ரூட் வந்து வீக்கா இருந்தா அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரை வந்து ஷார்ப் பண்றதுக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த கேஸ்டர் ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஏற்படுற என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற அந்த ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து இந்த ஜோஜோபா ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா திக்கா growth ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலம் நம்மளோட ஹேர் வால்யூம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து இந்த கோகோனட் ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹைட்ரேட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம
நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாகவும் ஷைனாகவும் க்ரோத் ஆகிறதுக்கும் இந்த கோகோனட் ஆயில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஓவராலாக என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள இந்த ஹேர் ஸ்ட்ரென்த்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹேர் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த டேமேஜ் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் அது வந்து ரிப்பேர் ஆகுது. நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஷைனாகவும் ஷார்ட்டாகவும் க்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. யாருக்கெல்லாம் ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ் கண்ட்ரோல் ஹேர் ஆயிலாக வந்து செயல்படுது. இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கிரேசியாகவும் இருக்குது. நான் கிரேசியாக இருக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை நம்மளோட ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாமல் குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகும். குயிக்காக அப்சர்வ் ஆகிறனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கேல்ப் டைப்பாக இருந்தாலும் இந்த ஹேர் ஆயிலை உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கேல்ப் டைப்பாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஆயிலை வந்து உங்களால் டெய்லி யூஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த ஹேர் ஆயில் வந்து நான் கிரேசியாக இருக்கிறதுக்கான பெனிஃபிட். இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே ஜென்ரலாக எதுக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு நியூ ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.